ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகரகரை வச்சு ஜெல்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து அகரகரை ஊற வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அகரகரை நல்லா ஊறிக்கிச்சுங்க. இப்போ வெட்ட போகிறோம் அகரகரை. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிப்போம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் தாங்க நல்லா கரையும். கரைஞ்சால் தான் நல்லா ஜெல்லி ஆகும். இப்போ பாருங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பீஸாக வெட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. ஓரளவு சின்னதாகவே இருந்தாலும் போதுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக மாசாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெட்டுன அகரகரை அதே தண்ணியில் போட்டுருக்கு. அப்புறம் தண்ணி கொதிக்க வைக்கணுங்க. பார்த்தீங்கன்னா ரெடி. ஓகே, இப்போ வெட்டுன அகரகரை தண்ணியில் கலந்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜெல்லி நல்லா கன்சிஸ்டன்சி வரும். இப்போ போட்டுக்கிட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு இதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவு பிடிச்சிக்கிட்டேங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சு வரும்போது இந்த தண்ணியோடய அகரகரை சேர்க்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி அளவில் இருந்தால் தாங்க நல்லா ஊறிடும். நல்லா ஊறிடுச்சு அகரகரை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சிட்டோம். இந்த அளவு அகரகரை இருந்தாவே போதுங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் டேங்க் பவுட்ரு போட போகிறோம். டேங்க் ஆரஞ்சு ஃப்ளேவரு. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சர்க்கரையை ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சிங்க. சூடாகுது. சூடாகட்டும். ஆனதுக்கப்புறம் இந்த அகரகரை இப்போ போட போகிறோம். ஆயிடுச்சுங்க, சூடாகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், அகரகரை போடுறோம். இப்படி போட்டுடணும். ஓகே, அப்புறம் தண்ணியை அது கூட ஊற்றிடணும். இப்போ இது எம்டி ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. இது